எல்லா வகையிலும் ஒத்துழைத்து இதுபோன்ற பணிகள் இதுபோன்ற திட்டம் அமைவதற்கும் இங்கே சாக்கடை வாய்க்கால் அமைப்பதற்கும் அதே மாதிரி இப்போ வருகிற சொல்லுங்க தம்பி. திமுக வந்து தமிழருக்கு எதுவும் வாழ்த்துக்கள் எதுவும் சொன்னதில்லை. இப்போது சமத்துவ பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்க. எல்லாம் தேர்தலுக்காக இந்த அரசாங்கம் வந்து எப்போவுமே தேர்தலை ஒட்டி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடகங்களை திமுக அரங்கேற்றும். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் விடியல் தருவோம், ஸ்டாலின் தான் வர்றார், விடியல் தருவோம்னாரு. ஊர் ஊருக்கு ஒரு பெட்டியை வச்சு பூம்பா மாதிரி இந்த பெட்டியில் போடுங்க மனுக்கள்லாம், உங்கள் மனுக்கள்லாம் 100 நாட்களில் பரிசீலிப்போம், 100 நாள் கழித்து உங்களுக்கு மனுக்கள் தீர்வு கிடைக்கலன்னா நேரடியாக கோட்டைக்கு யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, என்னுடைய அறைக்கே வரலான்னு சொன்னார். யாருமே இன்னைக்கு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சி அமையணுன்றதுக்காக பாடுபட்ட வாக்களித்த அரசு ஊழியர்களே பார்க்க முடியாத சூழ்நிலை. அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு. இந்த பழைய ஓய்வு திட்டத்தை புதிய ஓய்வு திட்டமாக மாற்றுவதற்கு 2003 பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இருக்கும்போது இவங்க தான் கூட்டணி அமைச்சரவையில் இருந்தாங்க. இவங்க தான் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணியில் இருந்தவங்க. அதை காலகட்டத்தில் அப்படியே மறைத்து விட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி புதிய இப்போ அதுக்கடுத்து மோடிஜி வந்த பிறகு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டு அரசு ஊழியருக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவித்தார்கள். அறிவித்ததே இன்னைக்கு கடந்த தேர்தலில் 2021 இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கு தமிழக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது, அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. அதில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நான் வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னார். கடந்த 5 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் போராட்டம் பண்ணி இப்போ இறுதியாக அந்த போராட்டம் பண்ணுகிற அரசு ஊழியரில் ஒரு சில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு போராட்டம் வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்ல வைத்து இன்றைக்கி அரசு ஊழியர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு திரும்ப போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இறங்கியிருக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திமுக வந்து மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யலை, தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யலை என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தான் உள்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது, எங்களை ஏன் ஏமாற்றுகிறது? இது அரசு இதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி அரசு ஊழியருடைய மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் வந்து இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது, இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேறு அறிவிக்கிறார்கள். ஆக இவங்க அறிவித்தது பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தது அது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அரசு ஊழியர்கள்லாம் ஏமாற்றத்தில் இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் கூட இரவு பகலாக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு
போலீஸே அடக்குமுறை செய்து அவர்களை இன்னைக்கு பெரிய இதிலம்மா ஆடுகளை அடைக்கிற மாதிரி இதில் அடிக்கிறாங்க, அடக்கி வச்சுறாங்க, மண்டபங்களில் அடைச்சி வைக்கிறாங்க. மாணவர்களுக்கு இப்போ கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கே இந்த பணி என்பது, இந்த நிலை என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறி இருக்க விலைவாசி இதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் புது புது திட்டங்களையெல்லாம் அறிவிக்கிறார் நம்ம முதலமைச்சர். இனி இல்லந்தோறும் கேள்வி கேட்க போகிறாங்களாம். உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள், நிறைவேற்றுங்க. ஏற்கனவே சொன்னதே நிறைவேற்றல. இப்போ அவங்களுடைய கனவு என்னன்னா, மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். எப்போ திமுக வீட்டுக்கு போகும், இந்த முதலமைச்சர் எப்போ வீட்டுக்கு போகும்ன்றது தான் கனவு தின்றான் அவங்க கனவு. வேறு ஒரு கனவு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசு கடைசி நேரத்தில் மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி மடிக்கணினி கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தலை நோக்கியே களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபா அறிவிக்கணும்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 2500 ரூபா கொரோனா காலத்தில் கொடுக்கும்போது, அப்போ கொடுக்கும்போது பொங்கலுக்கு கொடுக்கும்போதே அன்றைக்கி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மனமு 2500 ரூபா கொடுத்தாரு. அதுவாக கொரோனா காலத்தில் 1000 2000 ரூபா கொடுத்தார். எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க. விலையில்லா பொருட்கள் கொடுத்தும் கூட அவங்களுக்கு ஏதாவது பணம் செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நம்ம முதலமைச்சர், 5000 ரூபா கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு சொன்னார். அவர் 5 பைசா 4 வருஷமாக கொடுக்கல. இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்கார். அன்னைக்கு பண மதிப்பிழப்பு, பணத்துடைய மதிப்பு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பண மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும். அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன, இன்றைக்கி இருக்க விலைவாசி என்னன்று நாட்டு மக்கள் உங்களுக்கும் நல்லா தெரியும். எனவே மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. மக்கள் அதான் கனவாக நினைக்கிறார்கள். விஜய் நடித்த ஜனநாயகம் படத்துக்கு காங்கிரஸ் கட்சி பெரும் ஆதரவு தெரிவிச்சுக்கோ. அது அடக்குமுறைக்கு மத்திய அரசு கொண்டு வராங்க இந்த மாதிரி திரைப்படத்து துறையை. இதெல்லாம் ஒரு தணிக்கை துறையில் சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்கார், 48 கட்டுகள் ஜிப்சி படம் 48 இடங்களில் எனக்கு தணிக்கை குழு, இந்த மத்திய தணிக்கை குழு கட் பண்ணியது. முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான். அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல, இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க. எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான். ரெண்டாவது, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி காங்கிரஸே இன்றைக்கி அதை முன்னின்று இன்றைக்கி எதிர்க்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு. இது இப்போ அவங்க போர்க்குரல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் கூட்டணி வேணும், திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால், அது வெற்றி பெற்று வரும்போது வேறு, வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி 60 சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் இன்னும் எதிர்க்க உங்களுக்கு லாலி பாடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிற மோசமான நடவடிக்கை. அந்த ஊர் கமிட்டிக்கு மரியாதையே இதுதான். அந்த ஊர் மக்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்குன்னு. காலங்காலமாக நம் பாரம்பரியமாக நடத்தி வர்றாங்க. நம்ம ராஜசேகர் கூட இந்த ஜல்லிக்கட்டுடைய இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள், அவரே அம்மாட்ட போராடி அம்மாட்ட கேட்டு, எங்கள் அரசு தான் இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினது. திமுக அரசு எவ்வளோ வேடிக்கை பாருங்கள். மத்திய அரசு வனவிலங்குல இந்த காளையை சேர்த்துட்டாங்க. அன்றைக்கு மத்திய அரசு சேர்க்கும்போது இவங்க ஒன்றுமே செய்யலை. கலைஞர் ஒன்றுமே பேசலை, வைக்கலை. மத்திய அமைச்சர்களும் வாய் திறக்கலை. அப்புறம் ஜல்லிக்கட்டை நிறுத்தின பிறகு மக்கள் போராட்டம் தன்னெழுச்சியாக போராட்டம் வந்தது. உலகமே பாராட்டிய தமிழுடைய உணர்வுகளை. அப்படி உணர்வுகளை பாராட்டிய நேரத்தில்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை போய் மோடிஜிட்ட சொல்லி பேசி வாங்கினது அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்போ கூட நடக்கும்போது கூட அந்த ஊர் கமிட்டி தான் நடத்துனாங்க. ஆனால் இந்த வருஷம்தான் புதுசாக